வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள்: உயர் மதிப்புடைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் நடவடிக்கையை காங்கிரஸ் எதிர்ப்பது அக்கட்சி பல்வேறு பிரச்சினைகளில் விரக்தி அடைந்திருப்பதையே காட்டுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மத்திய அரசின் நடவடிக்கையால் வரி வசூல் அதிகரித்திருப்பதாக நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கிறார். தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்க தேர்தல் ஆணையம் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார். வர்தா புயல் பாதிப்புகள் குறித்த அறிக்கை ஓரிரு நாளில் மத்திய அரசிடம் வழங்கப்படும் என்று மத்திய குழுவின் தலைவர் திரு பிரவீன் வசிஷ்டா தெரிவித்துள்ளார். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் வாழ்நாள் தலைவர்களாக கல்மாடி மற்றும் அபய் சிங் அறிவிக்கப்பட்டது தொடர்பாக அச்சங்கம் விளக்கம் அளிக்க மத்திய அரசு விதித்த கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இனி விரிவான செய்திகள். உயர் மதிப்புடைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பது அக்கட்சிக்கு ஏற்பட்டுள்ள விரக்தியையே காட்டுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு திரு மோடி அளித்துள்ள பேட்டியில் மத்திய அரசின் நடவடிக்கையில் தேர்தல் அரசியல் ஏதும் இல்லை என்று கூறினார். அரசின் நடவடிக்கையால் பயங்கரவாதிகள், மாவோயிஸ்டுகள் மற்றும் மனிதர்களை கடத்துவோருக்கு செல்லும் பணம் முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது என்றார். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகவே அடிக்கடி விதிகளை அரசு மாற்றி வருகிறது என்றும் பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார். வங்கிக்கு வந்துள்ள பணம் ஏழை எளிய மக்களின் நலன்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையால் குறுகிய காலத்தில் பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது என்றும் அது நாட்டின் பொருளாதாரத்தில் நீண்ட காலத்திற்கு நன்மை பயக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். உயர் மதிப்புடைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு இன்றுடன் 50 நாட்கள் முடிந்துள்ள நிலையில் அது தொடர்பாகவும் சில கருத்துக்களை மக்களிடம் அவர் பகிர்ந்து கொள்ள உள்ளார். கடந்த மாதம் 8ஆம் தேதி நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை வெளியிட்டார். அதன் பின்னர் மக்களிடையே அவர் உரையாற்றுவது இது இரண்டாவது முறையாகும். ரொக்கப்புழக்கத்தை அதிகரிக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர் விரிவாக எடுத்துரைப்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. உயர் மதிப்புடைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்ததால் ஏற்படப் போகும் பலன்கள் தற்போது தென்பட துவங்கியுள்ளன. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி, அரசின் நடவடிக்கையால் வேளாண்மை, சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து ஆகியவற்றில் முன்னேற்றத்தை காண முடிகிறது என்றார். கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது ரபி பயிர்கள் 6.3% அதிகமாக விளைச்சல் கண்டுள்ளது என்றும் பரஸ்பர நிதி 11% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என்றும் கூறினார். ஆயுள் காப்பீட்டு வணிகமும் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றத்தை கண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இம்மாதம் 19ஆம் தேதி வரை நிகர வருமான வரியும் 14.4% அதிகரித்துள்ளது என்றும் திரு ஜேட்லி கூறினார். இதைத் தவிர மத்திய அரசுக்கு மறைமுக வரியாக பெறப்படும் வரிகள் 26.2% அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் நடவடிக்கையால் நாடு டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எம் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரி வசூல் அதிகரித்திருப்பது ஏழைகளின் நலன்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளது என்றார். கருப்பு பணம் வைத்திருப்போர் மற்றும் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடுவோர்களுக்கு எதிரான நடவடிக்கையாக உயர் மதிப்புடைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அரசின் முடிவு அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கையால் வங்கிகளுக்கு ஏராளமாக பணம் வந்திருப்பதாகவும் அது வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க உதவும் என்றும் அவர் கூறினார். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் டெபாசிட் செய்ய இன்றே கடைசி நாளாகும். இதன் பின்னரும் பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை ரிசர்வ் வங்கியில் செலுத்தி அதனை மாற்றிக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளுக்கு அரசே நிதியுதவி அளிப்பது உள்ளிட்ட தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பாக அனைத்து கட்சிகளிடமும் ஒருமித்த கருத்தை உருவாக்கும் முயற்சியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார். அரசியல் கட்சிகளுக்கு முகவரி இல்லாமல் வரும் நன்கொடைகளை தடுக்க சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறித்து புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு இவ்வாறு அவர் பதிலளித்தார். இந்த பிரச்சினையில் அரசு தேர்தல் ஆணையத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தடுக்கவும் சுகாதாரமான கழிப்பிடங்களை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு ஸ்வச் ஸ்வத் சர்வத்ரா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது.
புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இத்திட்டத்தால் திறந்த வெளியில் மலம் கழிப்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ள 708 வட்டங்களில் சமுதாய சுகாதார மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மக்களின் சுகாதாரமான வாழ்க்கையை உறுதிப்படுத்த தமது அமைச்சகம் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றல் உள்ளிட்ட துறைகளுடன் இணைந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட மத்திய குழுவினர் தங்களது அறிக்கையை மத்திய அரசிடம் ஓரிரு நாளில் வழங்க உள்ளதாக குழுவின் தலைவர் திரு பிரவீன் வசிஷ்டா கூறியிருக்கிறார். 2வது நாளாக நேற்று மத்திய குழுவினர் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். பின்னர் சென்னை திரும்பிய அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதனுடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவரும் உள்துறை இணைச் செயலாளருமான திரு பிரவீன் வசிஷ்டா பாதிக்கப்பட்ட இடங்களில் சேகரிக்கப்பட்ட விவரங்கள் மத்திய அரசிடம் அளிக்கப்படும் என்றார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை கமிஷன் அமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது பதிலளிக்கும்படி பிரதமர் அலுவலகம், மத்திய உள்துறை மற்றும் சட்ட அமைச்சகம், தமிழக அரசு, அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் ஆகியவற்றிற்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக தொண்டர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு வைத்தியநாதன், திரு பார்த்திபன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜெயலலிதா குணமடைந்து வருகிறார் என செய்திகள் வெளியான நிலையில் திடீரென அவர் மரணமடைந்தது எப்படி என கேள்வி எழுப்பியது. ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த முழுமையான தகவல்களை ஏன் வெளியிடவில்லை என்று வினவிய நீதிபதிகள் இந்த சந்தேகங்களை மத்திய அரசோ மாநில அரசோ நிவர்த்தி செய்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வுக்கு விசாரணையை மாற்றவும் பரிந்துரைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த 22ஆம் தேதி மண்சரிவு ஏற்பட்டு உயிரிழந்த தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த 4 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியை தமிழக அரசு வழங்கியுள்ளது. கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து இந்த நிதியை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு கே விவேகானந்தன் நேற்று அந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினரிடம் வழங்கினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஊழல் உட்பட பல்வேறு முறைகேடுகளில் தொடர்புடைய திரு சுரேஷ் கல்மாடி மற்றும் அபய் சௌதாலா ஆகியோரை இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் திரு என் ராமச்சந்திரன் கௌரவப்படுத்தியிருப்பதற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு விஜய் கோயல் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலில் இல்லாத ஒரு பொருளை அதன் நிர்வாகிகள் செயல்படுத்தியுள்ளார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மும்பையில் நேற்று தேசிய வில்வித்தை போட்டிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு அமைச்சர் கூறினார். இப்பிரச்சினை தொடர்பாக இன்றைக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இருவரிச் செய்திகள். சிரியா அரசு மற்றும் கிளர்ச்சியாளர்களிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யா தலையிட்டதாக கூறி அந்நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்க ஒபாமா நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் ஆளும் மக்கள் கட்சியிலிருந்து முதலமைச்சர் திரு பீமா காண்டு, துணை முதலமைச்சர் உள்ளிட்ட 3 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் அனைவருக்கும் வீட்டு வசதியை ஏற்படுத்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட உள்ள சமாஜ்வாதி கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய பட்டியலை வெளியிடப் போவதாக முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் அறிவித்துள்ளதால் ஆளுங்கட்சிக்குள் நெருக்கடி முற்றியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் கொண்டனஹள்ளி கிராமத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 187 பயனாளிகளுக்கு 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு விவேகானந்தன் வழங்கினார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவிலில் பகல் 10 மற்றும் ரா 10 உற்சவம் நேற்று தொடங்கியது. கிருஷ்ணகிரி முதல் பெங்களூரு வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் இந்த ஆண்டு ஏற்பட்ட சாலை விபத்தில் 553 பேர் உயிரிழந்ததை அடுத்து விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அப்பகுதியில் காவல்துறை கூடுதல் டிஜிபி மாகாளி நேற்று நேரில் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சென்னையில் நடைபெற்று வரும் தேசிய சீனியர் வாலிபால் போட்டியில் ஆடவர், மகளிர் என 2 பிரிவுகளிலும் இந்திய ரயில்வே மற்றும் கேரள அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இன்று தமிழ்நாடும் பஞ்சாப் அணியும் மோதுகின்றன. பல்கலைக்கழகங்களிடையேயான கபடிப் போட்டி திருநெல்வேலியில் நேற்று தொடங்கியது. சிவகாசியில் பள்ளி மாணவ மாணவியருக்கான மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி நேற்று தொடங்கியது. நாக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 700 மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
உயர்மதிப்புடைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் நடவடிக்கையை காங்கிரஸ் எதிர்ப்பது அக்கட்சி பல்வேறு பிரச்சினைகளில் விரக்தி அடைந்துள்ளதையே காட்டுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மத்திய அரசின் நடவடிக்கையால் வரி வசூல் அதிகரித்திருப்பதாக நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கிறார். தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்க தேர்தல் ஆணையம் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள் உயர்மதிப்புடைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் நடவடிக்கையை காங்கிரஸ் எதிர்ப்பது அக்கட்சி பல்வேறு பிரச்சினைகளில் விரக்தி அடைந்திருப்பதையே காட்டுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மத்திய அரசின் நடவடிக்கையால் வரி வசூல் அதிகரித்திருப்பதாக நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கிறார். தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்க தேர்தல் ஆணையம் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார். வர்தா புயல் பாதிப்புகள் குறித்த அறிக்கை ஓரிரு நாளில் மத்திய அரசிடம் வழங்கப்படும் என்று மத்திய குழுவின் தலைவர் திரு பிரவீன் வசிஷ்டா தெரிவித்துள்ளார். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் வாழ்நாள் தலைவர்களாக கல்மாடி மற்றும் அபய் சிங் அறிவிக்கப்பட்டது தொடர்பாக அச்சங்கம் விளக்கம் அளிக்க மத்திய அரசு விதித்த கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இனி விரிவான செய்திகள். உயர்மதிப்புடைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பது அக்கட்சிக்கு ஏற்பட்டுள்ள விரக்தியையே காட்டுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு திரு மோடி அளித்துள்ள பேட்டியில் மத்திய அரசின் நடவடிக்கையில் தேர்தல் அரசியல் ஏதும் இல்லை என்று கூறினார். அரசின் நடவடிக்கையால் பயங்கரவாதிகள், மாவோயிஸ்டுகள் மற்றும் மனிதர்களை கடத்துவோருக்கு செல்லும் பணம் முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது என்றார். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது